நம்ம உயிர் பிரிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னு யோசிச்சிருந்தா? அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய மர்மங்களே ஒண்ணு. இன்னைக்கு இறப்புக்கு பிறகு ஆன்மாவின் பயணத்தை பத்தி ஆராய்வோம். பல கலாச்சாரங்களையும் நம்பிக்கைகளையும் ஆன்மாங்கிறது உடலை தாண்டி இருக்குன்னு நம்புறாங்க. சிலர் மறுபிறப்புன்னு நம்புறாங்க, அதாவது ஆன்மா புது உடல்ல பிறக்குதுன்னு. வேற சிலர் சொர்க்கம் அல்லது நரகம் மாதிரி ஒரு நித்திய இடத்துக்கு ஆன்மா போகுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மதத்துல ஆன்மாவோட பயணம் கர்மாவோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையில நம்ம செய்யற செயல்கள் அடுத்த வாழ்க்கையில நம்ம தலைவிதியை நிர்ணயிக்குதுன்னு சொல்லப்படுது. நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம ஆன்மா மோட்சத்தை அடையலாம். அதுதான் பிறப்பு இறப்பு சூழ்ச்சியிலிருந்து விடுதலை. புத்த மதத்துல ஆன்மாவோட பயணத்துல நிர்வாணத்தை அடைவது முக்கியம். அதுதான் மிகுந்த அமைதி மற்றும் ஞானம் பெற்ற நிலை. அது அசைகள் மற்றும் பற்றுகளை விட்டுவிட பாதை. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துல ஆன்மாவோட இறுதி இடம் ஒருவரோட நம்பிக்கை மற்றும் செயல்களை பொறுத்தது. சொர்க்கம் நேர்மையானவர்களுக்கான சொர்க்க புரியா பார்க்கப்படுது. நரகம் தெய்வீக வழிகாட்டுதலை விட்டு விலகினவர்களுக்கான துன்ப இடமா பார்க்கப்படுது. நவீன ஆன்மீகத்துல கோட்டை ஆன்மாவின் பயணம் இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சிலர் மரணத்துக்கு அருகிலான அனுபவங்கள் உடல் அழிவுக்கு அப்பாலும் ஒரு நனவு தொடர்தை குறிப்பிடுதுன்னு சொல்லாங்க. இறுதியா சொல்லணும்னா, இறப்புக்கு பிறகு ஆன்மாவோட பயணம்ங்குது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா அது நம்ம எல்லாரையும் ஆர்வப்படுத்தும் ஒரு பயணம். அது நம்ம வாழ்க்கைய, நம்ம செயல்கள், நம்ம ஆன்மீக பாதைகள் பத்தி எல்லாம் சிந்திக்க வைக்குது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க்கையின் மர்மங்களை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான ஆய்வுகளுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.